ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் ஏ குட் டே. இப்போது TN+1 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 11 தொகை நுண் கணிதம் இன்டெக்ரல் கால்குலஸில் எக்ஸாம்பிள் 11.2 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், இன்டெகிரேட் த ஃபாலோவிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். ஒரு 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, 4மே எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம எப்போதுமே இன்டெகிரல் ஐன்னு எடுப்போம். ஸோ ஐ அப்படி எடுத்துரும். ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் 1/cos square x dx. இன்டெகிரல் வந்தாலே dx வந்துடும். ரெண்டுக்கும் நடுவில் நம்ம எதை இன்டெகிரேட் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷன் தூக்கி எழுதிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ நமக்கு தெரியும் 1/cos square x அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். காசோட ரெசிப்ராக்கல் வந்து யார்? தலைகீழ் வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். காசோட தலைகீழ் வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இது என்னவா இருக்கும்? இன்டெகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு ஆகும். இப்போ இன்டெகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். d/dx ஆஃப் tan x. tan x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். அப்போ tan x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்னா, சீக்கன் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் tan x. டிஃபரன்ஷியல் இன்டெகிரல் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் சீக்கன் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு tan x கிடைக்கும். அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ tan x + c. ஓகேவா? ஸோ அதே மாதிரி செகண்ட் வேல்யூ பாருங்கள், i ஈக்குவல் டு இன்டெகிரல் cot x/sin x into dx. ஓகே, ஸோ நல்லா பார்க்குறேன், இங்கே cot x இருக்குது மேலே, கீழே 1/sin x இருக்குது. இந்த 1/sin x-ஐ cosecant x அப்படின்னு எழுதிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம் இல்லையா? 1/sin into cot பிரிச்சுக்கலாம். இந்த 1/sin-ஐ cosecant x அப்படின்னு எழுதிக்கலாம். cosecant x into cot x. cosecant x into cot x ஓட வேல்யூ என்ன? மைனஸ் cosecant x. இது எப்படி தெரியும் நமக்கு? நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். d/dx ஆஃப் cosecant x ஈக்குவல் டு மைனஸ் cosecant x into cot x அப்படின்னு படிச்சிருப்போம். நம்ம டிஃபரன்ஷியல்லே படிச்சிருப்போம், சாப்டர் நம்பர் 10ல் படிச்சிருப்போம். இப்போ அதை மாற்றிக்கிறோம் அப்படியே. ஸோ இப்போ cosecant டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant into cot. அப்போ cosecant into cot இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cosecant. cosecant into cot இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cosecant. சரிங்களா? அந்த மைனஸ் மட்டும் லெஃப்ட் ரைட் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ cosecant into cot இங்கே மைனஸ் இல்லை, அப்போ ஆன்சரில் மைனஸ் வரும். மைனஸ் cosecant x + c கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் sin x/cos square x dx. i ஈக்குவல் டு இன்டெகிரல் sin x/cos square x dx. ஸோ மேலே sin x இருக்குது, கீழே cos x இருக்குது. ஸோ அப்போ என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த cos ஸ்கொயர் எக்ஸை cos x into cos x ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? அப்போ ஒரு டைமை sin x/cos x எழுதிக்கலாம், இன்னொரு டைமை 1/cos x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ sin x/cos x ஓட வேல்யூ என்னன்னா tan x. 1/cos x ஓட வேல்யூ என்ன? secant x. அப்போ tan x into secant x ஈக்குவல் டு secant x. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே சொன்னோம் இல்லையா, d/dx ஆஃப் cosecant சொன்னோமா, அதே மாதிரி d/dx ஆஃப் secant x ஈக்குவல் டு tan x into secant x, அதாவது secant x into tan x. அப்போ secant x into tan x secant x இன்டெகிரல் tan x into secant x dx. இன்டெகிரல் tan x into secant x dxங்கிறத secant x எழுதிக்கலாம் ப்ளஸ் ஒரு c. ஓகே, ரைட். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், 1/√(1 - x²). ஓகே, ஃபைன். ஸோ இன்டெகிரல் 1/√(1 - x² dx ஈக்குவல் டு டேரெக்டாகவே எழுதிடலாம். இது ஃபார்முலா sin inverse x dx. சரி, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியலே படிச்சிருக்கோம். d/dx ஆஃப் sin inverse of x ஈக்குவல் டு 1/√(1 - x²). டிஃபரன்ஷியலை பொறுத்த வரைக்கும் sin inverse டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/√(1 - x² வரும். இன்டெகிரலை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரல் 1/√(1 - x² இன்டெகிரேட் பண்ணால் sin inverse x கிடைக்கும். ஸோ sin inverse x + c சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.